12 ராசிக்காரர்களுக்கும் உதவக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு இந்த வருஷம் ஜூன் மாதம் ஒரு ரேரா 12 வருஷத்துக்கு அடையக்கூடிய ஒரு பலம் என்கின்ற 10 கோடி ரூபா அவருக்கே லாட்ரி டிக்கெட்டில் அடித்த அமைப்பில் இப்போ இருக்கிறார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலன்களாக பார்க்க போனால் அவர் கடக வீட்டில் உச்சமாகும் போது மேஷத்திற்கு 4ஆம் வீட்டில் உச்சனாவார், ரிஷபத்திற்கு 3ஆம் வீட்டில் உச்சனாவார், மிதுனத்திற்கு 2ஆம் வீடு, அப்படியே மகரத்துக்கு 7ஆம் வீடு, இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சின்ன கால்குலேட் காம்பினேஷன் ஆன அமைப்பில் குரு பகவான் நல்லதை செய்ய போகிறார் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பலன்களை சொல்ல போறோம். இன்னொன்று, குரு தங்கத்துக்கு அதிபதி. 6 மாசமா தங்கம் என்ன விலையில இருக்குன்றதே உங்களுக்கு தெரியுதா? 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு சார். இப்ப குரு வேற உச்சம்னு சொல்றீங்க. என்ன சார்? குரு உச்சத்தின் காரணமாகத்தான் உலகத்துல அந்த மஞ்சள் நிற பொருளான தங்கம் இன்னைக்கு பயங்கர உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. ஆக ஒரு விதத்துல நல்ல பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய குரு கெடுதலே செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு சில குதர்க்கமாக சில பேர் கேட்கலாம். உண்மையிலே விதினா ஒரு விதி விலக்கு இருக்கத்தான் செய்யும். அவர் நல்ல மனுஷனா கூட இருப்பார், அவருக்கு யாரையாவது ஒருத்தர் பிடிக்காம இருக்கும்ல, அவருடைய பர்சனல் இதில் இருக்கத்தானே செய்யும். ஆகவே விதிகளின் அடிப்படையில் பொதுவான நல்லதுகளை 90% செய்யக்கூடிய குரு இந்த வருஷம் உச்சம் என்கின்ற ஒரு அற்புத நல்ல அமைப்பை அடைய போகிறாரு. ஒரு 3 மாதம் அதிசாரமாக போயிட்டு திரும்பி கூட மறுபடியும் உச்சத்திலே இருப்பார். ஆக குரு நல்ல விதத்தில் இருக்கனால 12 ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குன்னு பார்க்கலாம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.